வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அழிந்தது திமுக, அடுத்த தேர்தலில் ஜெயிக்காது, சாய்ந்தது சாம்ராஜ்யம், சம்பவம் செய்த வலைதளங்கள். ஆமாங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் நடைபெறக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைய ஊடகம் பேசக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக காசை கொடுத்து சரி கட்டுறாங்களா என்னன்னு தெரியலைங்க. இல்ல நீ பேசின அவ்வளவுதாண்டா என்று மிரட்டி மீன் பிடிக்கிறாங்களா என்ன தெரியல. ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எப்பொழுதுமே ஊடகம் பேசுவதே இல்லைங்க. அவங்களுடைய நினைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊடகம் பேசவில்லை என்றால் மக்களுக்கு தெரியாது என்று நினைச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை ஊடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன் மூலமாக தெரிந்து கொள்ளுகின்றார்கள். அப்படி செல்போன் மூலமாக தெரிந்து கொண்டதனால தான் திமுக அழிந்து வருது என்பதை அதிகாரிகள் புரிந்து கொண்டார்கள். எப்படியாவது அணை போட்டு தடுக்கணும் என்பதற்காக நேத்து அவசரமாக பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பிரஸ் மீட்ல என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் நாம சேர்த்து பார்க்க போறோங்க. அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோவை தரேங்க, இந்த வீடியோவை பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இண்டிகோ நிறுவன விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் ரீதியில் அத்துமீறல். திருவள்ளுவர் நகராட்சியின் திமுக கவுன்சிலர் பிரபாகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆடை முழுவதும் குருதி கொட்டிய நிலையில் தெருவில் நடந்து வந்த 7 வயது சிறுமி குழந்தையை கடத்திச் சென்று சொல்ல முடியாத பாலியல் சித்திரவதைக்குள்ளாக்கிய கொடூரம். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே ஒபகவலசை கிராமத்தில் 75 வயது முதியவரை கொலை செய்து முதியவரின் 70 வயது மனைவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை அருகே சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தப்பு பண்ணிட்டான், குழந்தைய கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி குழந்தைய பண்ணிட்டான். மூளை வளர்ச்சி குழந்தையே இப்படி பண்ணிருக்காங்கன்னா நல்ல அவங்கள இன்னும் என்ன பண்ணாங்க, தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்கணும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டிருப்பதாக சென்னை ஓட்டேரியில் பள்ளி மாணவியை அவரின் அக்கா காதலன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருச்சியில் இருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் செய்ய வந்திருந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களால தூங்க முடியுங்களா? நம்ம ஆட்சியில் இப்படி ஒரு நிகழ்வெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வை ஊடகமும் பேசியிருக்கிறது. இந்த ஊடகம் பேசினது மக்களிடையே போய் சேரலாம் கூட அதை தொகுத்து சமூக வலைதளங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குது என்று தெரிந்த பிறகு நம்ம முதலமைச்சரால நல்லா தூங்கி இருக்க முடியுமா? மனசாட்சி உள்ளவன் இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கின்ற பொழுது மனசு உறுத்தாம நிம்மதியா தூங்க முடியுமா? அப்படி நிம்மதியா தூங்குறான்னு வச்சுங்களேன், அவன் மனநிலை சரியில்லாதவனா மட்டும்தான் இருக்க முடியும். மனநிலை சரியான மனதுடன் இதை பார்த்த பிறகும் அவன் மனசு துடிக்கும். நம்மளை நம்பி ஓட்டு போட்ட மக்களை நாம எந்த அளவுக்கு காப்பாற்றுறோம் பத்தியா? நம்மளை அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்றதுக்காக காசு கொடுத்து என்ஜிஓலாம் வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் என்ஜிஓன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இலங்கையிலிருந்து ஒரு பெண் கைக்குட்டையில அப்பா என்று எழுதி அதை நான் உங்ககிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்க உங்களை அப்பான்னு அழைக்கலாமா என்று போய் அப்பான்னு அழைத்து விளம்பரம் செய்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவன் எவனோ துணிச்சலாக அப்பான்னு அழைக்க மாட்டான்றதுக்காக இலங்கையிலிருந்து இலங்கை அகதியை சார்ந்த ஒரு பெண்மணி அப்பா என்று அழைத்தார்கள். ஸோ அந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அலறி சாவுறாங்க. இந்த அப்பா ஆட்சியில் ஊடகத்தை சரி கட்டிட்டாங்க, ஆனால் சமூக வலைதளத்தை சரி கட்டவே இல்லைங்க. எல்லாரும் விவாதம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, யூடியூப்ல இருந்து எல்லா வலைதளங்களும் அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வுகளும் வெட்டி படுகொலை செய்யப்படுகின்ற சமூக விரோத செயல்களும் உண்மையாகவே தமிழக மக்களை அச்சமடைய செய்திருக்குதுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வெள்ளி நிலவரம் எவ்வளவு, தங்க நிலவரம் எவ்வளவு, மழை என்ன அளவுக்கு இருக்கும், அதோட வெயில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பேசுகின்ற காலம் எல்லாம் போய் எந்த இடத்துல எத்தனை பேர் வெட்டினாங்க, எத்தனை பேருக்கு பாலியல் அத்துமீறல் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் கணக்கெடுக்கின்ற நிகழ்வுகள் வருகின்ற பொழுது இதை பற்றி சமூக வலைதளங்கள் பேசவே பேசாதா? ஊடகங்களுடைய வாயை தான் நீங்க கட்டிடுறீங்க. ஆனா சமூக வலைதளங்களுக்கும் நீங்க ஆப்பு வைக்கணும்னு தான் நினைக்கிறீங்க.
ஆனால் அதை மீறியும் எப்படி கருத்தை பதிவிட வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிட்டு அழகா விமர்சனங்களை அடுக்கிறாங்க. அந்த விமர்சனங்கள் தான் மக்களை ஈர்த்திருக்குது. இன்னைக்கு ஊடகம் ஒட்டுமொத்தமாக ஒருதலை பட்சமாக போனதால ஊடகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சுத்தமா போச்சுங்க. உண்மையா நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேரும் எழுதுகின்ற கமெண்ட்ஸ், நாங்க டிவியே பார்க்கறது இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று இந்த ஊடகமானது பேசுறதே கிடையாதுங்க, எப்போதும் சர்வதேச செய்திகள் பேசுறதுக்காகவே இந்த ஊடகம் இருக்கிற மாதிரியே இந்த வியான் சேனல்லாம் இருக்குது, அவங்க சர்வதேச செய்திகள் மட்டும் பேசுவாங்க. அந்த மாதிரியான சர்வதேச செய்தி ஒளிபரப்பு பண்ற மாதிரியே சிலிண்டர் பத்தி பேசுறதும், பெட்ரோல் டீசலை பத்தி பேசுறதும், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போரை பற்றி பேசுறதும், அதுக்காக பிரேக்கிங் நியூஸ் போட்டு அப்டேட் தரதுமாகவே இந்த ஊடகம் இருக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு காய்கறி நிலவரம் என்னங்க, அதோட எந்த அளவுக்கு நெல் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லைங்க, பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாடு சாதித்தது என்ன, முதலமைச்சருடைய புதிய திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்களால் பயனடைந்தவர்கள் என்ன, தமிழகத்தினுடைய எதிர்கட்சியுடைய செயல்பாடுகள் என்ன, எதிர்கட்சியுடைய போராட்டம் என்ன, எதிர்கட்சியுடைய எதிர்பார்ப்பு என்ன, எதிர்கட்சிகள் தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டியவை செய்தவை என்னென்ன, இப்படி ஏதாவது அரசியல் ரீதியாக இல்ல தேர்தல் ரீதியாக அடிப்படையில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையாவது ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எதையுமே பேசுறது கிடையாது. அதனால்தான் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் துணிஞ்சு தமிழகத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளை பேச ஆரம்பிச்சு விட்டார்கள். அப்படி பேசுனதுடைய விளைவு திமுக என்ற சாம்ராஜ்யத்தையே சாய்த்து இருக்குதுங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நேத்து நம்முடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி, அது மட்டும் இல்லாம நம்முடைய பொறுப்பு டிஜிபி, தமிழகத்தினுடைய உள்துறை செயலாளர், அது மட்டும் இல்லாம சென்னையினுடைய கமிஷனர் என்று சொல்லிட்டு 4 பேரும் உட்காந்துக்கிட்டு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது என்ற விஷயத்தை ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒப்பிட்டு சொல்றாங்க. 2021 படுகொலைகள் எவ்வளவு இருந்தது, அதே மாதிரி திருடுகள் எவ்வளவு இருந்தது, அது எப்படி படிப்படியாக குறைஞ்சு வந்திருக்குது. 2025 எவ்வளவு மரணங்கள், எவ்வளவு பாலியல் வன்புணர்வுகள், எவ்வளவு போக்சோ வழக்குகள் எவ்வளவு பதிவாயிருக்குது என்று சொல்லிட்டு 2021க்கும் 2025க்கும் ஒப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி 2026 குற்றங்களுடைய வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. குற்றம் வளர்ந்திருக்கிறதா அல்லது குற்றம் குறைந்திருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது படிப்படியாக குற்றங்கள் குறைந்திருக்கிறது அப்படின்னு நம்முடைய உள்துறை செயலாளர் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார். அதுக்கு காரணம் நாங்க விரைவாக குற்றங்களை பாத்தீங்கன்னா தடுக்கிறோம், 2வது குற்றம் நிகழ்ந்தால் நடவடிக்கை எடுக்கின்றோம், உரிய முறையில் தண்டனை வாங்கி தருகின்றோம், அதனால குற்றங்கள் படிப்படியாக குறைந்திருக்கிறது அப்படின்னு நம்முடைய உள்துறை செயலாளர் சொல்றார். அதுல இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. எப்போதும் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகமானது நம்ம இந்தியா அளவுல எந்த ஸ்டேட்ல குற்றங்கள் குறைந்திருக்கிறது அப்படின்ற எண்ணிக்கையை வெளியிடுவாங்க. அந்த புள்ளி விவரங்களை 2023 தமிழக அரசாங்கமானது மத்திய அரசாங்கத்துக்கு தர்றதில்லைங்க. 2023 மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் குற்றங்கள் குறைவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒன்றும் குறைவா இல்லைங்க. அதுவும் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகின்ற அளவுக்கும் நம்மளை பயமுறுத்துற அளவுக்கும் தான் 2023 தமிழகத்தில் குற்றங்கள் நிகழ்ந்ததை தமிழக அரசாங்கமே ஒத்துக்கிட்டு இருக்குதுங்க. எப்போதும் திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் ஏதாவது பாலியல் வன்புணர்வுகள் நடந்தாவோ இல்ல பெரிய அசம்பாவிதம் நடந்தாவோ அதுல சமரசம் பண்ணி அந்த வழக்கை வாபஸ் வாங்க தான் வைப்பாங்க. அந்த குற்றங்கள் நிகழ்ந்து போச்சுன்னா அது மீது எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா கூட அதை தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்துக்கு தொகுத்து அனுப்ப மாட்டாங்க, குறைச்சிதான் காட்டுவாங்க. அப்படி தமிழக அரசாங்கமானது டெல்லிக்கு தங்களுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனுப்புகின்ற ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டை குறைச்சி அனுப்புனா கூட மற்ற மாநிலங்கள் கூட அதிகமாக தான் இருந்தது. என்னடா இது திமுக ஆட்சியில வருட வருடம் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது, மற்ற ஸ்டேட்ல குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும்போது 2024 2025 குற்றங்களுடைய அளவுகள் என்ன அப்படின்ற புள்ளி விவரங்களை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பவே இல்லைங்க. இப்படி அனுப்பாமே நம்முடைய உள்துறை செயலாளரும் நம்முடைய சட்ட ஒழுங்கு டிஜிபியும் நம்ம பொறுப்பு டிஜிபி அவர்களும் மற்ற மாநிலங்களை விட நம்ம மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குது, குற்றங்கள் குறைந்திருக்கிறது, 2021 விட படிப்படியாக தமிழகத்தில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு அரசியல்வாதி மாதிரி ஒப்பிட்டு சொன்னாங்க. செய்தியாளர்கள் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாங்க, அந்த கேள்விகளுக்கு அவங்க கிட்ட முறையான பதில் இல்லைங்க. கஞ்சா ஒழிப்புக்காக நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன, போதைப் பொருள் ஒழிப்புக்காக நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன,
சரி, இப்ப எதற்காக வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு டிஜிபி, உள்துறை செயலாளர், நம்ம டிஜிபி, நம்முடைய சென்னை கமிஷனர் இவங்கெல்லாம் பேட்டியளித்ததை பற்றி ஏன் நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஊடகம் பேசவே இல்லை இல்லைங்களா? ஊடகம் தானே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேட மறைச்சிட்டாங்க. ஆனா சட்டம் ஒழுங்கு விஷயங்களை ஊடகம் பேசவில்லை என்றாலும் கூட உள்துறை செயலாளரே ஓடி வந்து விளக்கம் அளிக்கின்றார்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை வச்சு செஞ்சிருக்குது. இப்படி வச்சு செஞ்சதுனால தமிழகம் முழுவதும் அந்த செய்திகள் வைரல் ஆவதனால முதலமைச்சரால நிம்மதியா இருக்க முடியல. முதலமைச்சரே போய் சட்ட ஒழுங்கை பற்றி பேச முடியுமா? அதனால காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய உள்துறை செயலாளரோ இல்ல தமிழகத்துடைய பொறுப்பு டிஜிபியோ விளக்கம் அளித்தாதான் நம்புவாங்க. ஏன் நம்புவாங்க? இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பொய் தான் சொல்லுவான். அதிமுக ஆட்சியில பாத்தீங்களா எவ்வளவு நடந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு அரசியல்வாதி பேசுவான். அரசியல்வாதி பேசுறதுலாம் வந்து தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அதிகாரிகளை வச்சே அவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. ஏன்னா அதிகாரிகள் சொன்னா அரசியல் பின்புலம் இல்லாம பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் நேர்மையா தான் பதிலளிப்பாங்க அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இந்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கு வருவாங்க போவாங்க. ஆனா அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு போறது அதிகாரிகள் தான் நிரந்தரமாக. சோ அந்த அதிகாரிகள் மீது தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால நீங்க சொன்னாதான் நம்புவாங்க. சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குது, போதைப் பொருளை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம், பாலியல் வன்புணர்வுகள் தடுக்கப்பட்டிருக்குது, போக்சோ வழக்குகள் குறைந்திருக்குது, அடிச்சு விடுங்க, 2021க்கு 2025க்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த ஆட்சிக்கு நல்ல பேர் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்க, இந்த செங்கல்பட்டுல பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான 17 வயது சிறுமி வந்து 7 கிலோமீட்டர் நடந்து சென்று தனக்கு நேர்ந்த கொடுமையை ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கு. எப்படி 2 பேர் போறாங்க அந்த பெண்ணுடன் வந்து அந்த 2 பேரும் வந்த சமூக விரோதிகள் மிரட்டிடுறாங்க. அவனுங்க அந்த பெண்ணை விட்டுட்டு ஓடிடுறானுங்க. ஓடிட்ட பிறகு அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நிகழ்வு நடந்து போய்விடுது. அந்த பொண்ணை சிதைத்து விடுகின்றார்கள். மறுநாள் காலையில எழுந்து தனக்கு என்ன நடந்திருக்குது என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த வலியுடன் சென்று ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கறாங்க. இந்த கொடூர நிகழ்வு தமிழகத்தில் நடந்திருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் 5000 கொடுத்துட்டேன், இனி பெண்கள் எல்லாம் எனக்கு தான் ஓட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் இல்லைங்க, பெண்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் இடையில தான் தேர்தல். அதனால தமிழ்நாட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுக பணம் கொடுத்தா ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தாய்மார்கள் வடிக்கின்ற கண்ணீருக்கு இந்த அரசாங்கம் பதிலே சொல்ல முடியாது. திமுக சாம்ராஜ்யத்தை பணத்தின் மூலமாக கட்டி எழுப்பலான்னு பாக்குறாங்க. அப்படி பணத்தின் மூலமாக இந்த சாம்ராஜ்ய கட்டி எழுப்ப முடியாது. ஏன்னா விளாத்தி குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வெட்டி படுகொலை செய்தானுங்க. அப்படி வெட்டி படுகொலை செய்கின்ற பொழுது அந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் என் பெண்ணு காணல அப்படின்னு போய் கேஸ் கொடுக்குறாங்க. அப்படி கேஸ் கொடுக்கின்ற போது உன் பெண்ணு எங்க போனா, எவனுடன் ஓடனா, எவனா கூட பழகனா அப்படின்ற விஷயத்தை கேட்டு அந்த பெண்ணினுடைய நடத்தையை சந்தேகப்பட்டு காவல்துறையினர் கேட்ட கேள்வி ஆறாத ரணமாக அந்த பெண்மணி மனசுல ஆழ ஊன்றி இருக்குதுங்க. சோ இவ்வளோ வேதனைக்கு உள்ளானவர்கள் மீடியாவில் பேட்டி கொடுத்தாலும் அந்த பேட்டி டிவியில் ஒளிபரப்பு பண்ணலாலும் சமூக வலைத்தளங்கள்ல பரப்புனது ஒவ்வொரு பெண்களுடைய மனதையும் காயப்படுத்தியிருக்குதுங்க. இப்படி காயப்படுத்தியிருப்பதனால திமுக மீது எப்பவுமே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா சட்டம் ஒழுங்கு அவ்வளவுதான், ஜெயலலிதா மாதிரி இருக்காது, எடப்பாடி மாதிரி இருக்காது, எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி இருக்காது அப்படின்னு வந்து பொதுவாகவே ஒரு எண்ணம் இருக்குது. அதை நிரூபிக்கிற மாதிரி தான் காவல்துறை இருக்கிறவங்களும் நடந்துக்கிறாங்க. இந்த அரசாங்கம் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை அப்படிதான் எடுக்குதுங்க. அதுலயும் நம்முடைய டிஜிபிலாம் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு விளக்கம் அளிக்கின்ற பொழுது ஒரு விஷயத்த சொல்றாங்க. சமூக வலைத்தளத்துல அவதூறா பேசுறாங்க திமுக மீது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திமுகவுடைய கொத்தொடிமை கேள்வி கேட்கிறான். ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமையை வந்து ஆதரிக்கிறவங்க இல்லையா, அதனால அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. நாங்க மறைமுகமா எவனுக்கு ரிவிட் அடிக்கணுமோ அவனுக்கு ரிவிட் அடிப்போம். இனிமே சட்ட ஒழுங்கை பற்றி பேசட்டும், பாலியல் துன்புறுத்தலை பற்றி பேசட்டும், அனாவசியமா வார்த்தையை விடட்டும், அதுக்கு பிறகு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவோட தான் காவல்துறையினர் எழுந்து போனாங்க. ஆனால் இப்போதெல்லாம் சமூக வலைதளவாசிகள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க.
திமுக அரசாங்கத்துடைய தோல்விகளை பேசலாம், தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தமிழ்நாட்டில் என்ன தப்பு நடக்குது, யாரால தப்பு நடந்தது, அது யாருக்கு பாதிப்பா இருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பு என்ன, பாதுகாப்புக்காக இந்த அரசாங்கம் செஞ்சது என்ன, வேதனையுடைய தீவிரம் என்ன, பெண்களுடைய கண்ணீர் என்ன, அந்த கண்ணீர் திமுக சாம்ராஜ்யத்தை எப்படி சாய்த்தது என்ற விஷயங்களை சமூக வலைதளங்கள் பேசியே இன்னைக்கு திமுகவை அச்சப்பட வைத்து இன்னைக்கு உள்துறை செயலாளர்லாம் வந்து பேட்டி கொடுத்து விளக்கம் அளிக்கின்ற அளவுக்கு போயிருக்குது இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையுடைய தீவிரம். மீடியாவை விலைக்கு வாங்கலாம் என்று நினைச்ச திமுகவினுடைய மனசுல பெரிய ஆப்பா வச்சு சொருகி இருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள். நீங்க நியாயமா போய் யார்கிட்ட வேண்டுமானாலும் கேளுங்க, திமுக ஆட்சி நல்லா இருக்குதா அப்படின்னு கேளுங்க. நல்லா இருக்குதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க திமுக காரங்களா மட்டும்தான் இருக்கணும், இல்லைன்னு வச்சுங்களேன் வேற யாரும் சொல்லவே மாட்டாங்க. அதனால திமுகவுக்கு போதுமான டேமேஜை இந்த முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு விட்டுட்டாரு. ஏன்னா தமிழகத்தில் என்ன நடக்குது என்ற விஷயத்தை கூட இருக்கிற அமைச்சர்களும் போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லல. முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் என்ன நடக்குது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளவும் விரும்பல. தமிழகத்தில் நடக்கின்ற அன்றாடம் சட்ட ஒழுங்கு சீர்கேட காவல்துறையினரும் போயிட்டு முழுமையா முதலமைச்சர்கிட்ட சொல்லல. இப்படி சொன்னான்னு வச்சுக்கலாம், நீங்க என்னத்துக்கு அதிகாரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாங்க இல்லையா. அதனால முதலமைச்சர்கிட்ட சரியான ரிப்போர்ட்டும் போகாத காரணத்தினால தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு, அதை சீர்திருத்த முடியாத அளவுக்கு. அதனால இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு சீர்கேடு கலைஞர் ஆட்சியில் கூட கிடையாது என்ற நிலை வந்து சேர்ந்ததுனால அடுத்த தேர்தலில் இது தோல்வி அடையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் சமூக வலைதளவாசிகள் தான், வேற யாருமே இல்லை. ஊடகமானது எதை வேண்டுமானாலும் பேசி திசை திருப்பலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு அடி கன்னத்துல ஓங்கி அரைந்து நீ மறைக்கலாம், ஆனா நாங்க மறைக்க மாட்டோம், மக்கள் எங்களை நம்புறாங்க, அவங்க நம்பிக்கைக்கு எதிராக நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள் அதிகமா பேசி திமுக அரசாங்கத்தின் தோல்விகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஊடகத்தின் மீது நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள் மக்கள். அந்த நம்பிக்கையை ஊடகங்கள் இப்படி மீட்டெடுக்க போகுது என்ற விஷயத்துடன் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது இந்த ஆட்சியில, யாருக்கு ஓட்டு உங்களது? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.